2 நாள் வரமாட்டேன்னு சொன்னியே விக்கி, வந்து நிற்கிற அப்படின்னு கேட்டால், அரசியல் படிக்கிறேன்னு அவங்கக்கிட்ட சொன்னேன்ல, எனக்கு அரசியல் தெரியாது, இப்போ தான் ஆவணாலாம் எழுத படிச்சுட்ருக்கேன், அந்த அரசியல் உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு இந்த ஒரு சேனல் இருக்குது, அப்போ என்ன அரசியல் நான் இது வழியாக படிச்சுட்டேன் அப்படின்னு கேட்டால், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடாது, 2 தினங்கள் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் வந்து நிற்கணும், நான் தருவேன்னு சொன்னால் தரமாட்டாங்க, உங்களுக்கு நாங்கள் செய்வோன்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க, இப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஆப்போசிட்டாக புரிஞ்சுக்கோங்க. இதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த 2 தினங்களுக்கான இந்த கேப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். வேறு வழியே இல்லை. மக்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லணும்னா மக்கள் பாணியிலே சொல்ல வேண்டியதாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மாடல் அரசாங்கங்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பல முக்கியமான அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா மறந்துடுறாங்க. மக்களும் என்ன செஞ்சிடறாங்கன்னா, ஐயோ நமக்கு அவரில் அப்படி வாக்குறுதி கொடுத்தார்ல அப்படிங்கிறதையும் மறந்துடுறாங்க. இப்படி இந்த மறதி அப்படிங்கிறது மக்களுடைய ஒவ்வொரு மனிதர்களுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, வரும் தலைமுறையினுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே மறதி ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது, இந்த பதவி எனக்கு வேணாம், இல்லாட்டி இதிலேருந்து நான் விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கேம் எல்லா இடங்களிலும் இருக்கலாம். இப்போ கிரிக்கெட்டில் இல்லை நான் இந்த மேட்ச்சில் விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நீதிபதிகள் அப்படிங்கிறவங்க நாங்கள் விலகி போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலையும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ரெஷரையும் என்னால் புரிஞ்சுக்கிடவே முடியலை. என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறதுலாம் தெளிவாக வித் ப்ரூஃபோடி இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நீதிபதிகள் விலகல் அப்படிங்கிற ஒரு செய்தியை அடிக்கடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக இந்த டாஸ்மாகினுடைய அந்த ஒரு பிரச்சனை, அந்த ஊழல் வழக்கு 1000 கோடி அப்படின்னு சொல்கிறதுல டாஸ்மாக் செய்தது சரியா இல்லை அங்கே இருக்கக்கூடிய இடி செய்தது சரியா அப்படிங்கிறதுக்கான வழக்கு எல்லாமே நடந்துகிட்ருக்கு. டாஸ்மார்க்குக்கு இடி வந்து சர்ச் பண்ணது எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடணும், அதெல்லாம் தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக டாஸ்மாகின் சார்பாக ஒரு வழக்கு அப்படிங்கிறதுலாம் தொடரப்படுகிறது. அந்த வழக்கு விசாரணையை மேற்கொள்ள வேண்டிய நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்ந்த வழக்கின் விசாரணையில் இருந்து விலகுவதாக நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் அமர்வு அறிவிப்பு. அமைச்சர் மீதான வழக்கு நீதிபதி விலகல். RS பாரதிக்கு எதிரான நீதிமன்ற அவதூறு வழக்கு நீதிபதி விலகல். ஜாபர் சாதிக் வழக்கு நீதிபதி விலகல். செந்தில் பாலாஜி வழக்கு நீதிபதி விலகல். சவுக்கு சங்கர் வழக்கு நீதிபதி விலகல். இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட நீதிபதி விலகல் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இதையே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாட்டி இந்த செய்தியை இங்கே வந்து நான் சொல்கிறேன். நமக்கு எல்லா மக்களுக்குமே கடைசியாக நம்ம நம்பிக்கை எங்கே இருக்கும் தெரியுமா? நீதிமன்றங்கள் மேலே. நமக்கு எப்படியாவது ஒரு நீதி கிடைச்சிரும், அது ரொம்ப இழுபறியாக இருந்தாலுமே என்னைக்காவது ஒரு நாள் நீதி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை, இவங்கெல்லாம் கூட அவங்களுடைய அதிகாரத்தை நம்ம மீது தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொண்டாலும், நீதிபதிகள் நமக்கு நீதிமன்றமாக வழியாக கண்டிப்பாக நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த நம்பிக்கையில் நடைபெறும் நம்மை மாதிரியான ஆட்களுக்கு இந்த மாதிரியான செய்திகள் கொஞ்சம் நெகட்டிவ் தான். இந்த நீதிபதி விலகல் அப்படின்னு சொல்லும்போது இது யாருக்கு ஆதரவான நீதிபதி விலகல்? ஒருவேளை குற்றம் சுமத்தப்பட்ட டாஸ்மாக்கு ஆதரவாகவா இல்லை ஈடிக்காக இவங்க ஆதரவாக விலகி கொள்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய டிவி டிபேட் ஷோஸ் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க யாரும். நம்மளும் டெய்லி டிவியில் இது ஏன் வரல அது ஏன் வரலன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். எப்போ பாரு டிவியை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்போ நாம் என்ன கேட்கலாம், இதையே மக்கள் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான். ஸோ மக்கள் மெயினாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, நாம் எல்லாருமே தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஒரு சில செய்திகள் அதுவரை போய் சேருதா, அந்த செய்தியை பற்றியான முழு நாலேஜ் இருக்கா, அறிவு இருக்கா அப்படிங்கிறது தான். இங்கே நாலேஜ் அப்படின்னு சொல்கிறது நமக்கு வாசிக்க தெரியும் அப்படிங்கிறதோடு இல்லை, அதை வாசித்த பிறகு அதில் இருக்கக்கூடிய உண்மையை நம்ம கண்டுபிடித்தல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா எல்லாருமே மறைமுகமாகவோ நேரடியாக உண்மையை பேசிடுவாங்க. ஆனால் அந்த உண்மையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், அந்த உண்மையில் இருக்கக்கூடிய பொய் என்ன, அந்த பொய்யில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பகுத்தாய்வு செய்வது அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு பகுத்தறிவு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த அறிவை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்கிறோமா அப்படிங்கிறத எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம், உங்களை நீங்களே எப்படி எவாலுவேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, அன்றாடம் நடக்கக்கூடிய செய்திகளை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். இடி, தமிழ்நாடு மற்றும் டாஸ்மாக் அப்படின்னு சொல்கிற இந்த மும்முனை போட்டியாக இருக்கக்கூடிய வழக்கிலிருந்து
திடீர்னு நீதிபதிகள் விலகுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக ஈடிக்கு ஆதரவாகத்தான், ஏன்னா 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை டாஸ்மாகுக்கு எதிராக இந்த நீதிபதிகள் என்ன சொல்ல வேண்டியதாக இருக்கும்? அவங்களுடைய கருத்துக்களையோ தீர்ப்புகளோ சொல்ல வேண்டியதாக இருக்கும். இது அவங்களுக்கோ இல்லாட்டி அவங்களுடைய குடும்பம் சார்ந்த நபர்களுக்கோ பிரச்சனையாக வருமாயின் அப்படின்னு சொல்லி கூட நீதிபதிகள் யோசிக்கலாம். சரி, இந்த நீதிபதிகள் அப்பழுக்கற்றவர்களா அப்படின்னு கேட்டால், கடைசியாக ஒரு நீதிபதி வீட்டில் ஃபயர் ஆக்சிடெண்ட், அந்த நீதிபதி எப்போ வாங்கப்பா ஃபயர் சர்வீஸ் வந்து இந்த தீ அணைச்சி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி தீ அணைக்கிறாங்க. தீ அணைக்கும் போது என்னமோ ஒரு நோட்டு புத்தகமாவது எரிஞ்செறிஞ்சு பயங்கரமாக புகையாக வந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் அதை டார்ச் லைட் அடித்து பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் குபீர்னு வேர்க்குது. அந்த ஹீட்டுனால வேர்க்கலை, அதை பார்த்தது எல்லாமே பணம், அப்படியே பணம் மூட்டையாக இருக்குது. ஒரு நீதிபதி வீட்டில் இவ்வளவு ரொக்க பணம் ஏன் அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கி வர பெரிய அளவில் அதை டிபேட்டாக நடத்தி யாருமே கொண்டு போகலை. இது இந்திய லெவலில் நடந்தாலும் இதே மாதிரியான பல பிரச்சனைகள், இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை, சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதிராக நேற்று நடந்த அந்த தாக்குதலில் காவல்துறை சார்ந்த ஒரு அதிகாரி கேட்குறாரு. அதெல்லாம் லைவ்ல ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த லைவ் வீடியோ இப்போ வெளியில் வந்திருக்கு. சொல்லிட்டு 2 பேர் வாங்கன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் போய்ட்டு அங்கே வீட்டையும் போட்டு அடிச்சு உடச்சிட்டு இங்கே வந்து நீங்கள் சத்தம் போறீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்குது? அப்புறம் அவரை அடிச்சு கொடுத்துட்டாரா? அப்படியா அந்த வயசானம்மா உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? போராட்டத்துக்கு அனுமதி வேணும்னு சொன்னேன். நீங்கள் போராட்டம் மட்டும்தான் நடத்தணும், அதை விட்டுட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சாமானெல்லாம் அடித்து உடச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு அங்கே இருந்த அந்த 2 பொம்பளைங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அது அந்த அம்மாவே அடித்து உடச்சிக்கிட்டாங்க. யார்? சவுக்கு சங்கர் அவர்களுடைய அம்மா, அவங்களுடைய தாயார் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் அடித்து உடச்சிட்டு தவறான ஒரு பரப்புரை செய்கிறாங்களாம். இவங்க தான் அடித்து உடைச்சிட்டாங்க. இப்போ இவங்க எதுவுமே செய்யலை. இவங்க சும்மா அங்கே போய் அந்த மலம் கலந்த பக்கெட்டு அதெல்லாம் அவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாதான். அதெல்லாம் காரணம் யார்? செட்டப்பு எல்லாம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய அம்மா தாய் இருந்தாங்கல்ல, அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசாட்சி இருக்காப்பா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஐயோ ஆமால அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கோம்ல. எந்த விதத்திலையும் நமக்கெல்லாம் இது ஒரு பெரும் பிரச்சனையா? சவுக்கு சங்கருக்கு தானே அப்படின்னு சொல்லி அப்படியே கடந்து போகிறோம். இன்றைக்கி சவுக்கு சங்கர், நாளைக்கு யாராக வேணாலும் இருக்கலாம், நாளானைக்கு உங்கள் வீடாக கூட இருக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் உங்கள் வீட்டு குழந்தையினுடைய வாழ்க்கை பாதிக்கக்கூடிய ஒரு முடிவாக கூட இருக்கலாம். இது எல்லாமே நமக்கு நடப்பது. சொசைட்டியை நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப தொலைவாக பார்க்குறீங்க. சொசைட்டியை நான் ரொம்ப க்ளோஸாக பார்க்குறேன். எங்கே என்ன நடந்தாலும் அது என்னுடைய பாதிப்பு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆதங்கம் வருகிறது, ஒரு கோபம் வருகிறது, ஒரு எதிர்பார்ப்பு வருகிறது. வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி +2 எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு மாணவி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஊர் அரசாங்க பேருந்து ஓட்டக்கூடிய டிரைவர்ஸ் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க? அங்கே நிற்கனா நிப்பாட்டணும், ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு முதியவராக இருந்தாலும் சரி, ஸ்டாப் இருந்துச்சுன்னா அங்கே நிப்பாட்டணும். அந்த ஸ்டாப்பில் வந்து நின்றுட்டுருக்க அந்த குழந்தை. ஆனால் அந்த +2 மாணவியை அந்த பஸ் என்ன செய்யலை, நிறுத்தலை. அவங்க அதுக்கு பின்னாடி ஓடக்கூடிய விஷுவல்ஸை பார்க்கும்போது என் மனசு என்ன அப்படி கேட்குதுன்னா, இந்த இடத்துல நீ இருந்தால் என்ன செஞ்சிருப்ப விக்கி அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த இடத்துலேருந்து நம்ம இந்த இடத்துக்கு உயர்ந்து வந்திருக்கோம், 4 பேருக்கு நம்ம இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கோம். அப்போ இதனால் அந்த குழந்தை வாழ்க்கைக்கு நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பட் அந்த குழந்தைக்கு என்னால் ஏதாவது செஞ்சு கொடுக்க முடியும். நான் அந்த வீடியோவை இங்கே உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அந்த டிரைவர் யார் அப்படிங்கிறதும், அவர் ஏன் சரியாக அவருடைய கடமையை செய்யவில்லை, கடமையை செய்வதற்கு தான் அரசாங்க ஊழியர்கள் பணம் வாங்கிட்டு இருக்கீங்க, சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் தான் உங்களுடைய எஜமான்கள். நீங்கள் எங்களுக்கு கீழே சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த சர்வீஸுக்கு உங்களுக்கு நாங்கள் என்ன தரோம்? காசு தரோம். அந்த காசை நீங்கள் சம்பளமாக வாங்கிட்டு இருக்கீங்க. அதுதான் நடக்குது. ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் எங்களுக்கானதாக இருக்கணுமே தவிர உங்களுடைய தேவைக்காகவும் உங்களுடைய நேரத்துக்காகவும் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது. அது முடியாது. நீங்கள் பிங்கு பஸ்ஸில் போங்க, இல்லாட்டி நீங்கள் அடுத்த டிரைவராக போங்க, அது எங்களுக்கு கவலை இல்லை. பட் அந்த குழந்தை +2 அந்த குழந்தை அப்படியே ஓடி வருது, அதையும் கூட நிப்பாட்டாமல் அட்லீஸ்ட் மிரர் இருக்கும்ல, அந்த மிரரில் பின்னாடி வர கவர் ஆகும், பேக் டோர் வர கவர் ஆகும். அப்படி கவர் ஆகும்போது ஒரு குழந்தை ஓடி வர்றது உங்களுக்கு இன்னும் தெரியலையா அப்படிங்கிற அந்த கேள்விலாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கணும். தம்பி, சின்ன தப்பு விக்கி, இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருந்தா சார், இந்த சின்ன சின்ன தவறுகள் தான் நாளைக்கு பெரிய தவறாக மாறுது. நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய தவறுகள்லேருந்து சொசைட்டியில் பெரிய தவறுகள் வர எல்லாமே குட்டி தவறாக பார்க்கப்பட்டு அதன் பிறகு பெரிய தவறாக மாறுவது தான். அதனால் இதையும் இங்கே நம்ம என்ன தான் பார்க்கணும், இதையும் ஒரு அரசியல் கண்ணோட்டத்துடன், இதையும் சரியாக அவங்களுடைய வேலையை செய்யலை அப்படிங்கிற கண்ணோட்டத்துடன் தான் பார்க்க வேண்டும். இதை பகிர்வதனால் என்ன நடக்க போகுது? கண்டிப்பாக மானம் ரோஷம், நம்ம வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு அரசு அதிகாரி இதை பார்ப்பாங்க. இல்லை நாளைக்கு நான் அரசு அதிகாரியாக மாறக்கூடிய ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், நான் அரசு அதிகாரியாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்கிற ஏதோ ஒரு இளைஞன், ஒரு மாணவ மாணவி இதை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மனசில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த மாதிரியான தாக்கத்தை?
இப்படிலாம் தவறு செய்யக்கூடிய நபர்களை தண்டிக்கணும். அட்லீஸ்ட் 10 நாளாவது உனக்கு வேலை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் மாற்றி வைக்கணும். ஏன்னா அவன் சர்வீஸை நீ சரியாக செய்யலை. இதே இது நம்ம தனியார் இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே தனியார் அவங்க தான் வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்க. கேள்வி கேட்போமா கேட்க மாட்டோமா? எனக்கு நீ கொடுக்குற சர்வீஸ்க்காக தான் நான் உனக்கு காசு தரேன், 99 ரூபா கொடுத்து ஒரு கார் பார்க்கிங்ப்பா, வேறு ஒன்றுமே இல்லை, 100 ரூபா கொடுத்து ஒரு கார் பார்க் பண்ணுறீங்க. உங்கள் காருக்கு முன்னாடி ஒரு சைக்கிளை கொண்டு ஒருத்தர் நிப்பாட்டிட்டாரு. இதை பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி கார்டு, அது ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்டுன்னு வச்சுக்கோங்க. என்ன கேட்பீங்க? 100 ரூபா கொடுத்து நான் பார்க் பண்ணியிருக்கேன், என் காருக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் ஒருத்தர் நிப்பாட்டிட்டு போகிறான், நீ அதை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்போமா இல்லையா? இங்கே 100 ரூபா பேசப்படுகிறது. ஆனால் ஆயிரக்கணக்கான ரூபாவை நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு சேலரியாக கொடுத்துட்ருக்கோம். அந்த சேலரி போக அவங்களுக்கு அவங்களுடைய 60 வயசு 50 வயசு அதுலேருந்து பணிக்க பிறகு நம்ம ஏகப்பட்ட சம்பளங்கள் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கோம். அப்போ இது எல்லாத்தையுமே அவங்க சரியாக வேலை செய்வாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும்பா. நேஷ்னல் மீடியாலாம் பேசிட்டாங்க, சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீடு உடைக்கப்பட்டது, மலம் கலந்த சாணி கலந்த நீர் அவங்களுடைய வீடுகள் முழுவதுமாக ஊற்றப்பட்ட செய்திகள். நம்ம ஊர் மீடியாக்கள் எத்தனை பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளோ பேர் வட்டமேசை மாநாடு நடத்தினாங்க? இது வட்டமேசை மாநாடு நடத்துகிற அளவுக்கு பெரிய விஷயமானு கேட்டால், எங்கே வாழக்கூடிய நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எவனாவது ஒருத்தன் மலத்தையும் சாணியும் கலந்து ஊற்றி எங்கள் அம்மாவை கெட்ட வார்த்தையில் திட்டி வீடியோ காலில் கொலை மிரட்டல் கொடுக்குற அளவுக்கு, அதுவும் பெரிய அளவில் லைவ் போட்டு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சொசைட்டியை நம்ம வளர்த்து விடுகிறோம் என்றால் இதை விட பெரிய ஆபத்து என்னவாக இருக்கும்? இந்த ஆபத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதை விட பெரிய நியூஸ் இன்றைக்கி வேறு எதுவுமே நடக்கலை. என்ன நடந்துருச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போனார் தெரியுமா? ஏன் 2 தினங்களுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி டெல்லி போனார் அப்படிங்கிறத உங்களால் ஏன் சொல்ல முடியலை? அதுக்கு முன்னாடி துரைமுருகன் அவர்கள் டெல்லி போனார் அப்படிங்கிறத ஏன் உங்களால் சொல்ல முடியலை? சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிட்டாரு. அதிமுக பிஜேபியினுடைய கூட்டணி ஓகே, அவங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. இது முக்கியமான செய்தியா? ஒரு மனுஷன் வாழ முடியலை, அவனை அடித்து துன்பப்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான செய்தியா? இன்னொரு முக்கியமான செய்தி, பாலிடெக்னிக்கில் நடந்த ஒரு செய்தி. காலையில் ஒரு செய்தி நீங்கள் வாசிச்சிங்களான்னு தெரியாது. எஸ்எஃப்ஐ ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த எஸ்எஃப்ஐ அப்படிங்கிற அமைப்பு, மாணவர்களுடைய அமைப்பு, ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் அந்த போராட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே பாலிடெக்னிக்கில் படிக்கக்கூடிய ஒரு மாணவியை 7 பேர் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டாங்க. அந்த சிறுமி அங்கே இருக்கக்கூடிய அந்த பாலிடெக்னிக் மேனேஜ்மெண்ட்டை சொல்லும்போது, அதெல்லாம் சொல்லக்கூடாது, உனக்கு டிசி வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி டிசியை கொடுத்து விட்டாங்களாம். அப்போ இதை எதிர்த்து, என்னையா இது, பாதிக்கப்பட்டது நான், யார் அந்த சார்? அது அண்ணா யூனிவர்சிட்டி, எங்கள் சார் நியாயம் அப்படிங்கிறது இந்த பாலிடெக்னிக் இன்சிடெண்ட்டு. இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி எஸ்எஃப்ஐ அந்த மாணவ அமைப்பு அப்படின்னு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ் அதிகாரிகள் வராங்க, கை கலப்பாக மாறுது, மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே மாணவர்கள் மீது தவறா, இல்லை இந்த மாணவர்களை இந்த போராட்டத்துக்கு தூண்டிய அந்த நிர்வாகத்தின் மீது தவறா? தவறு செய்பவனை விட தவறு செய்பவனை தூண்டி விடுவதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அவங்களுக்கு தான் ரொம்ப பெரிய குற்றம் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அவன் தூண்டாமல் இருந்து தான் இவன் தவறை செஞ்சுருக்க மாட்டான். அதனால தான் இப்போ சவுக்கு சங்கர் போன்ற பல நபர்கள் ஏகப்பட்ட பேருக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லுவாங்க, 2 குழுக்களிடையே போராட்டத்தை இல்லாட்டி பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி பேசிட்டாரு, அதாவது தவறு நடக்க போகுது, அந்த தவறை தூண்டிவிட்டவர் இவர் அப்படின்னு சொல்லி இவர் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நாம் என்ன கேட்குறோன்னா, இந்த பாலிடெக்னிக் அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க இந்த ஒரு பெண்ணுக்கு டிசி கொடுத்தது தவறா, நீங்கள் ஏன் டிசி கொடுத்தீங்க, எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாணவர்கள் போராட்டம் நடத்தினது தவறா அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணாங்களா நம்ம ஒரு மீடியாக்கள்? எங்கள் வரிசையாக இப்படி பாலியல் வன்புணர்வு, குழந்தைகள், பெண்கள் அப்படின்னு சொல்கிற இந்த செய்திகள்லாம் வெளியாகி வருகிறது. இது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கே, இதுக்கு காரணம் என்ன? நம்ம சொசைட்டி தப்பா, இல்லை நம்ம மீடியா தப்பா, இல்லை நம்முடைய வளர்ப்பு தப்பா, இல்லை நம்முடைய அரசியல் தவறா இப்படின்னு சொல்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதை ஒரு ஒழுங்குபடுத்தணுமா வேண்டாமா? இல்லை இது இப்படி தான் இருக்கும், இதை நம்ம அப்படியே விட்டுறணும். அப்படியே விட்டால் எல்லாமே அலங்கோலமாக மாறிடும். ஒரு வீட்டை 2 நாள் பெருக்காமல் அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தூசி அங்கேருந்து இங்கேருந்து வரக்கூடிய எல்லா விதமான குப்பைகளும் அங்கே சேர்ந்துடும். அதை அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். ஒரு சொசைட்டியும் அப்படித்தான். சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் அது சின்ன பிரச்சனைன்னு பார்க்காம அந்த பிரச்சனையை உடனடியாக சால்வ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எகெயின் அந்த பிரச்சனை சொசைட்டியில் வளராமல் இருக்கும். கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கேட்டிருக்காங்க ஒரு சூப்பரான வார்த்தை, சென்னையை மேம்படுத்த நீங்கள் மேற்கொண்ட வெளிநாட்டு ஆய்வு பயணங்களில் இருந்து கற்றுக்கொண்டு செயல்படுத்திய ஒரு நடைமுறையை குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் சென்னை மாநகராட்சிக்கு, அதாவது மேயர் பிரியா அவர்களுக்கு கேட்டிருக்காங்க. எப்பா எவ்வளோ நாள் ஆச்சு மேயர் பிரியா அப்படிங்கிறவங்களாம் நம்ம வாயிலிருந்து அந்த பெயர் வந்து,
மேயர் பிரியா அவர்கள் வெளிநாட்டுக்கு போனாங்க, இத்தாலிக்கு எங்கேயோ போனாங்க, நாங்கள் அங்கே போய் சுத்திகரிப்பு நிலையத்தை பார்க்க போகிறோம், அதை சென்னையில் அமல்படுத்த போகிறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. 1.5 வருஷம் 2 வருஷம் ஓடிடுச்சு. அதெல்லாம் நம்ம அதெல்லாம் செய்தியாக பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். நீங்கள் படிச்சிங்களான்னு தெரியல எனக்கு, நான் வாசிச்சிருக்கேன் இதெல்லாம். அப்போ அந்த டைமில் இப்போ கேட்குறாரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கேட்குறாங்க, நீங்கள் அப்படி என்ன நடைமுறைப்படுத்துனீங்க, எல்லா இடமும் குப்பையும் குளமுமா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல், இதுதான் இந்த புரிதல். இப்போ கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கேட்டு விட்டார் அப்படின்னு சொன்னதுனால இங்கே மாற்றம் வந்துருமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் மக்களாகிய நாம் கேட்க தொடங்கி விட்டோம் என்றால் மாற்றம் வரும். உடனடியாக அவங்க ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, ஆமாம் நாங்கள் இது செஞ்சோம் இது செய்யலை அப்படின்னு சொல்லி. அந்த ஊர் மக்கள் அதை ரிவ்யூ பண்ணணும். எப்படி ஒரு படத்தை நம்ம எல்லோரும் ரிவ்யூ பண்ணுறோம், 300 ரூபா கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம் விக்கி, அது எப்படி படத்தை ரிவ்யூ பண்ணாமல் இருக்கலாம்? அந்த படம் நல்லா இருக்குது, அந்த குத்துப்பாட்டு நல்லா இருக்குது, அந்த டான்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் படம் கதை நல்லா இல்லை. எல்லாரும் ரிவ்யூ பண்ணுறோமா? எல்லாரும் ஒரு யூடியூப் சேனல், ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எதையோ ஒன்று போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமா? உருப்படியாக ஒரு போஸ்ட், எங்கள் ஊரில் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் இந்த ஒரு ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணாங்க, அந்த ப்ராஜெக்டில் இவ்வளவு குளறுபடிகள் இருக்குது, இதை நம்ம சரிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற போஸ்ட்டை இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், சோகால்டு யூடியூபர்ஸ், சோகால்டு அடுத்த தலைமுறைக்கான யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டாகிராம்ஸ், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் பண்ணக்கூடிய கப்பிள் விளாகர்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து, அவங்க தான் செய்யணும்னு இல்லை, எல்லா பொதுமக்களும் செய்யலாம். ஒரு விஷயத்தை தட்டி கேட்டு அதை இப்படியே ஒரு ஆள் தட்டி கேட்டால் கண்டிப்பாக அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளக்க போட்டுருவாங்க. எல்லாரும் சேர்ந்து கேட்கும்போது கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றம் வரும். இல்லை எல்லாருமே இந்த மாதிரி பிரேக் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். நான் 2 நாள் பிரேக் எடுத்துகிட்டு போன மாதிரி. இந்த சட்டப்பேரவை முழுவதுமாக இன்றைக்கி நடந்த ஒரு அதிசயம், அற்புதம் என்னன்னு தெரியுமா? ஒன்றிய அரசு மத்திய அரசாங்கம் மாறியது. கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதி கொடுத்தவர் இதை மாற்றிருக்க மாட்டார். உள்கட்சியில் ஏதோ ஒரு டிஸ்கஷன் ஓடி இருக்குது. எப்படி ஓடி இருக்குது? இதுக்கு மேலே ஒன்றிய அரசுலாம் வேணாம் தலைவரே, டாஸ்மாக் வேறு ஈடியில் அடி வாங்கிட்டு இருக்கு, பேசாமல் மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா 3 முறை உச்சரிச்சிருக்காராம். ஸ்டாலின் அவர்கள் அப்படிலாம் பேச மாட்டார். ஒன்றிய அரசுனா ஒன்றிய அரசு தான். மத்திய அரசின் இந்தி திணிப்பு திட்டத்தை இந்த மன்றம் ஏற்க மறுக்கிறது. மத்திய அரசின் திட்டத்தை நாளைக்கு அதுக்கு விளக்கம் கொடுப்பார். நாங்கள் மத்திய அரசாங்கம் ஏன் அப்படின்னு சொன்னோம் தெரியுமா நீ? ஆனால் இன்னைக்கு அவங்க சொன்னது மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது தான். இவ்வளோ நாள் இல்லாமல் ஒன்றிய அரசாங்கம் திடீர்னு மத்திய அரசாங்கமாக மாறியதற்கான தேவை என்ன? எதற்காக இந்த ஒரு மாற்றம்? ஒன்றிய அரசை சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் திடீரென்று மத்திய அரசாங்கம்? இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்டுட்டோம்னா ஏதோ அரசியலில் புதுமையான மாற்றத்தை உருவாக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இது கூட நமக்கு பெரிய பிரம்மாண்டமாக தெரியறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? சிம்பிளாக நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லேயே நான் சொல்லிடுறேன். தமிழ் சினிமா உலகத்தில் இப்போது சின்னதாக ஒரு கதை இருக்கக்கூடிய படம் கூட பெரிய ஹிட் அடிச்சிருது. ஏன்னா அந்த அளவுக்கு கூட நல்ல படங்கள் அதிகமாக வராமல் இங்கே மட்டுப்படுத்தப்பட்டு விட்டன. சின்னதாக ஒரு கதை இருக்குது, எங்க 8 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை உருவாச்சு, சுந்தர்சி அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது, அது ஹிட் அடிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கூட இப்போ இருக்கக்கூடிய படங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் பேசுகிறதுலாம் ரொம்ப சின்ன விஷயம், அந்த அளவுக்கு கூட நம்ம முன்னாடி யாரும் பேசாததுனால தான் நான் பேசுகிறது பெருசாக தெரியுதே தவிர நான் சூப்பர் ஹீரோலாம் கிடையாது. எது எப்படி இருந்தாலும் நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். சூப்பரான நல்ல கரேஜ் இருக்கக்கூடிய வீரம் நிறைந்த நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.